நான் இப்போ ரகுக்கு ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சரியா இல்லை தப்பா? ஆனால் ஒருவேளை நான் ரகு கூட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதா? ஆல்னி, ஓய் சொல்லுங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காது கேட்கல. இப்போ அவ உரலை அசத்தி கூப்பிட்டதை கேட்கும். ஒன்றும் இல்லை. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எதுக்கு நீ இவ்வளோ சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன சிரிய? என்ன சொல்றீங்க? சிரிக்கவா? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக சிரிய. சிரிச்சிட்டேன். உங்க ஊர்ல சிரிப்பா? ஒருத்தங்க இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு எப்படி நான் சிரிக்கிறது ரகு? நம்ம பேசாம ரகுக்கு என்ன பிடிக்கும் கேட்டு பார்ப்போமே. உங்களுக்கு என்ன ஆசையா இருக்கு? ஆசைனா சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? தப்பா நினைச்சுக்க மாட்டேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா பிடிக்கும். ஓ சரி, நீங்கள் போங்க. அப்படி நான் ரகுக்கு ஒரே சாரே மாதத்தில் நான் குழந்தை பெற்று கொடுக்கறதா? இது ஆசை ரொம்ப ஓவராக தான் இருக்குது ரகு. அப்படி ஆனால் ரகு ஆசை நிறைவேற்றணும்னு இருக்குது. சரி பார்ப்போம். எதுக்கு டாக்டர் கூப்பிட்டீங்க? இதுவா, உங்கள் ஹஸ்பண்ட் ரகுக்கு ஹார்ட் கிடச்சிருச்சு. இது எப்படி கிடச்சிச்சு? வீட்டில் ஒருத்தங்க யாருக்கும் ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்ட்டாங்க. அப்போ ரகுவோட பார்த்தா இவங்க பிளட் குரூப் அவங்க பிளட் குரூப் ஒர்க் ஆகுது. அதனால தான் ஓகே, நாளைக்கு இது ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபரேஷன் வச்சுப்போம். ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் நாளைக்கு எதுவுமே சாப்பிட வேணாம். அதுக்கப்புறம் அவர் நாளைக்கு 7 AM கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓகே டாக்டர். ரகு கூப்பிட்டீங்க? நான் ஒன்னே கூப்பிடல, ரகுவை தான் கூப்பிட்டேன். பார்த்தீங்களா? ஏன் நாளைக்கு கூப்பிட்டேன்? நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க கூட. சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கா? என்னத்துக்கு? நான் இந்த விஷயத்த அவங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். ரகுக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம், அதனால அவருக்கு ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால அன்னைக்கு நான் ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஓகே சொல்லிட்டேன். ஏன் சொல்கிறேன்? ஆமாம், உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஹார்ட் கிடச்சிருக்கு. ஒருத்தர் டொனேட் பண்ணுறேன்ட்டாரு. அதனால நீங்கள் நாளைக்கு வாங்க. எங்ககிட்ட முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லலான்னு இருந்தேன், எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே? அதான். சரி, அப்படின்னா நான் போய் சாப்பிட்றேன். சரி சரி, வாங்க போகலாம். குளிச்சிட்டேன். என்னது பார்த்தா தெரியலையா? யானி ரொம்ப மூடாக இருக்கீங்க போல. காலைல உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? காலையில் ஒன்றுமே கேட்கலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. அட, குழந்தைய பற்றி கேட்டேன். இன்னும் புரியல. டியூப்லைட்டு. யாரை பார்த்து டியூப்லைட்னு நான் சொல்லுவேன். டியூப்லைட்டுன்னா தான் எனக்கு கெட்டப்பவும் வரும். டியூப்லைட்னு சொல்லாமல் டேப்லைட்னு சொல்லுவாங்க. டி வேணா, தப்பு. அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் ஒரு டியூப்லைட் தான். இவ்வளவு சூப்பராக ஒரு ஃபிகர் இருக்கும்போது இந்நேரத்துக்கு என்னை அக் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க? கிசாச்சும் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ள நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. டியூப்லைட்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ணால் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் பண்ணால் பதிலுக்கு நானும் பண்ணுவேன். ஹாய், என்ன டிப்பாவி, இவ்வளவு ஆசையா? அப்படிதான். தூங்கலாமா? எனக்கு ஒரு கிஸ் கொடு, அதுக்கப்புறம் தூங்கலாம். வேணா, அதுக்கப்புறம் எப்படி தப்பாக நடந்துடும். பரவாயில்ல. சரி சரி. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். I love you.